நம்ம வீட்டுக்கு திரும்ப வந்திருக்க கூடாது. இரு, நான் எமர்ஜென்சி கால் பண்றேன். ஹலோ, எமர்ஜென்சி. லிசன், we need help. we need help. நாங்க ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கோம். ஹலோ ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? நான் உப்பலப்பாக்கம்ல இருந்து பேசுறேன். கோஸ்டல் பாரடைஸ். சார், நீங்க பேசுறது எனக்கு கேட்கல. சார் சார் சார், ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ, கேக்குதா? ஹலோ ஹலோ ஹலோ. டேய், நீ எங்கே இருக்க? வீட்டிலடா. ஏன்டா? உன் வீட்லையா? ஆமாம். ஏன் கேட்குற? ஏய் சுரேஷ், நீ வந்துட்டு போனதுக்கப்புறம் நிஜமாவே பிரச்சனைடா. வந்துட்டு போனேனா? நான் எப்படா வந்தேன்? ஏய், விளாடாதடா. நீ வந்தப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லைடா. ஆனால் இப்போ உண்மையிலே சம்திங் weird is happening. என்னடா சொல்கிற? எதுவும் பிரச்சனையா? நான் வேணா கிளம்பி வரவா? டேய் சுரேஷ், நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்கிறா. சொல்றா. இப்போ நீ இப்போ தான் வரப்போறியா? நான் இப்போ வரைக்குமே வரலையே மச்சான். இனிமே தான்டா வரணும். என்ன கன்ஃபியூஷன்டா உனக்கு? ஏன்டா இப்போ நைட் மச்சான் எதுவும் சிக்னல் இல்லை. ஆனா நான் அட்ரஸ். எனக்கு புரியல அரண்யா. சுரேஷ்ட பேசினேன், அவன் இங்கே வரவே இல்லைன்னு சொல்கிறான். வரவே இல்லைனா புரியல. அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே வந்தப்போ நான் ஃபோன் பண்ணேன்னு சொன்னான். என்ன எதுக்கடா இப்போ வர சொன்னீங்க? நான் எங்கடா அவனை வர சொன்னேன்? நீ தானே கால் பண்ணி வர சொன்ன. ஆனால் நம்ம எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லி அவனை அனுப்பிச்சிட்டோம். ஆனால் அவனுக்கு இப்போ தான் ஃபோன் பண்ணியிருக்கோம். அப்போ ஏற்கனவே வந்தது எப்படி? ஒருவேளை இதுதான் அந்த ஃபோனும். ஏதோ கருகிற ஸ்மெல் வரல. ஏய் வசந்த், பாத்து. கேர்ஃபுல் பாத்து. கேண்டலில் பட்டு தீ பிடிச்சிருக்கு. உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, கரண்ட் வந்த அப்புறம் எல்லா கேண்டலையும் நான் ஆஃப் பண்ணேன். ஆனா இப்ப எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. நம்ம வெளியே போனப்போ உள்ள வந்திருக்காங்க. எல்லா கேண்டலையும் லைட் பண்ணிருக்காங்க. அவங்க தான் அந்த பெயிண்டிங்கையும் உடைச்சிருக்கணும். நமக்கு தான் ஏதோ ஆயிடுச்சு. இங்கே எதுவுமே உண்மை இல்லை. எல்லாமே நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கிறது தான். நம்ம 2 பேரும் ஹாலுசினேட் பண்ணுறோமான்னு தோணுது. 2 பேரும் எப்படி ஒரே மாதிரி ஹாலுசினேட் பண்ண முடியும்? அப்போ இங்கே நடக்கிறது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? ஏன் நம்மளால வெளியே போக முடியல? நம்மள மாதிரி இருக்கிற அவங்க யாரு? அவங்களும் நாம தானா? அப்போ இங்கே இருக்கிற நாம யாரு? ஒருவேளை இது எல்லாமே நம்மளோட மெமரிஸா? இல்ல இது ஏதோ பொசிஷன் மாதிரியா? ஐயோ வசந்த், அவங்க நிஜம், நீ ஏன் நம்ப மாட்ற? Do you even hear yourself? இது ஹாலுசினேஷன்லாம் இல்ல வசந்த். அப்ப என்னதான் நடக்குதுன்னு சொல்ல. எனக்கு தெரியல. ஆனா உனக்கு இங்க ஏதோ தப்பா இருக்குன்னு காலையில இருந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குல்ல? அது வெறும் டிஸ்டர்பன்ஸ் இல்ல. அது நம்மளோட கார் சத்தம் மாதிரி தான் தெரிஞ்சது. அங்க ஃபயர் தானே? ஆமா. நமக்கு நடக்கிறதா அவங்களுக்கும் நடக்குதா? நமக்கு நடக்கிறது தான் அவங்களுக்கும் நடக்குதுன்னா, நம்ம யோசிக்கிறது தான் அவங்களும் யோசிக்கிறாங்கன்னா, இதே மாதிரி பவர் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாங்கன்னா நம்ம கெஸ் பண்ணது கரெக்ட். எஸ், நான் நினச்சது கரெக்ட். என்ன பண்ற? நாம தான் அவங்கள விட டைமில் அட்வான்ஸ்டாக இருக்கிறோம். அவங்க யாருங்கிற பயத்தில் நம்ம பண்ண அதே டிஸ்கஷனை தான் இப்போ அவங்களும் பண்ண போகிறாங்க. அவங்கள நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்.
எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இதை நான் பண்ணுறேன். என்ன எழுதுற? அவங்க கூட கம்யூனிகேட் பண்ண போகிறேன். எங்களால் எந்த ப்ராப்ளமும் வராது, நாங்கள் ஃப்ரெண்ட்லின்னு எழுதியிருக்கேன்.